வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசியலமைப்பு பற்றி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். நம்ம இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 அது ஏற்றுக்கொள்ளப்பட்டப்ப எத்தனை அட்டவணைகள் இருந்ததுன்னா மொத்தம் 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 பிரிவுகளாக இருந்தது. அதை 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தினாங்க. இப்போ தற்போது உள்ள இந்திய அரசியலமைப்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உள்ளதுல 12 அட்டவணைகளும் 22 பகுதிகளும் 395 பிரிவுகளாகவும் இப்போ தற்போது உள்ள இந்திய அரசியலமைப்பு பிரிவு உள்ளது. அந்த 12 அட்டவணைகளும் என்னென்னன்றது ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்ப்போம். 12 அட்டவணைக்கான ஷார்ட்கட் என்னன்னா USOR S ATM ஸ்கொயர் 3L APM. U அதாவது அதுதான் முதல் அட்டவணை. யூனா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ரெண்டாவது அட்டவணை என்னன்னா எஸ் சேலரிஸ் பற்றி சொல்லக்கூடியது தான் ரெண்டாவது அட்டவணை. மூணாவது ஓனா ஓத், பதவி பிரமாணம் செய்யறதுக்கான அந்த உறுதிமொழி எடுக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியது தான் மூணாவது அட்டவணை. நாலாவது அட்டவணை ஆர் மீன்ஸ் ராஜ்யசபா சீட் அலோகேஷனை பற்றி சொல்லக்கூடியது நாலாவது அட்டவணை. அஞ்சாவது எஸ் ஷெட்யூல்டு ஏரியா பற்றியும், அப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஏரியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் அஞ்சாவது அட்டவணை. ஆறாவது அட்டவணை அதே எஸ்டி ஏரியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அந்த ஏடிஎம் ஸ்கொயர்டு, அந்த 4 லெட்டரில் ஏடிஎம், எம் 2 எம் வரும், அதனால எம் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஏனா அஸ்ஸாம், டீனா திரிபுரா, எம்னா மிசோரம், மேகாலயா. இந்த 2 எம் வரனால அதை எம் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இந்த 4 ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்டியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை தான் ஆறாவது அட்டவணை. அடுத்தது 3Lனா 3L, லிஸ்ட்டு, லேண்டு, லாங்குவேஜ். லிஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு எல். அந்த 3Lல ஃபஸ்ட்டு எல் ஏழாவது அட்டவணை தான் லிஸ்ட் எல். அது பட்டியல்களை பற்றி, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஏழாவது அட்டவணை. எட்டாவது எல் லாங்குவேஜ், அஃபீஷியல் லாங்குவேஜ், அதை பற்றி தான் எட்டாவது அட்டவணை வந்து சொல்லுது. அடுத்து மூணாவது எல் 9வது அட்டவணை லேண்ட் ரீஃபார்ம், நிலச்சீர்திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் 9வது அட்டவணை. இதுதான் முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு அட்டவணை. இதுக்கு முன்னாடி 8 அட்டவணை இருக்கும். 9வதா சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வரப்பட்ட முதல் அட்டவணை 9வது அட்டவணை. அடுத்தது APM, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். இதையும் வந்து 1952 சட்ட திருத்தம் மூலமாக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. P மீன்ஸ் பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக. 12வது அட்டவணை M முனிசிபாலிட்டி, நகராட்சிகள், அதை பற்றி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் 12வது அட்டவணை. அதுவும் 74வது சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் 12 அட்டவணைகளுக்கான ஷார்ட்கட்டு. அடுத்தது 25 பகுதிகளுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஆரம்பத்தில் 22 பகுதிகளாக இருந்தது. இப்போவும் 22 பகுதிகள் தான். எண்ணிக்கையின் அடிப்படையில் மொத்தம் 25 பகுதிகள் நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் US, UP மினிஸ்டர், சைல்டு STR. ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட், ஸோ ஒன்லி ஈட் மேகி எஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ். இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். அந்த ஹைலைட் பண்ண லெட்டர் மட்டும்தான் இப்போ நமக்கு பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூ என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்ன்றது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பகுதி குடியுரிமையை பற்றி சொல்லும். யூ கேன். அப்போ ஃபஸ்ட்டு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லும். செகண்ட் வந்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பற்றி சொல்லும். அதுக்கான ஆர்டிகல்ஸும் சைடில் நான் போட்டிருக்கேன். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்னா ஆர்டிகல் 1 to 4,
குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் 5 to 11. யூ கேன் ஃப்ளை ஃபஸ்ட்டு எஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல்ஸ் 12லேருந்து 35 அளவு. அடுத்து 4வதாக இருக்க யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் டி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள். இதுதான் 4வது பகுதி. இதோட ஆர்டிகல்ஸ் என்னன்னா 36லேருந்து 51 வரைக்கும். அடுத்தது பகுதி 4A. இது ஒரு சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்ததுனால 4Aன்னு சொல்கிறோம். எஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் 44வது சட்ட திருத்தம் மூலமாக 1978வது வருஷம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது 5வது யூனியன் பற்றி சொல்லியிருக்கோம். ஒன்றியத்தை பற்றி, ஒன்றிய அரசாங்க நிர்வாகம், நாடாளுமன்றம் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் 5வது பகுதி. அதோடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 52 to 151 வரைக்கும் இருக்கும். 6வது மாநிலங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்ஸ் அதோடைய ஆர்டிக்கல் 152 to 237. இது மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றங்களை பற்றி, மாநில ஆளுநர் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் 6வது பகுதி. 7வது பகுதி த ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். இதை நீக்கப்பட்டது. இது 238வது ஆர்டிக்கல். இது பகுதி 7 7வது சட்ட திருத்தம் மூலமாக 1956வது வருஷம் நீக்கப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 238. 8 யூனியன் டெரிட்டரிஸ் உள்ள அங்கே எப்படி நிர்வாகம், அங்கே உள்ள ஆட்சி அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 8வது பகுதி. அதோடைய ஆர்டிக்கல் 239 to 242. 9வது பஞ்சாயத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதோடைய பகுதி 9 ஆர்டிக்கல் 243 to 243 வரைக்கும். 9A பகுதி 9A முனிசிபாலிட்டிஸை பற்றி சொல்லியிருக்கோம். அதோடைய ஆர்டிகல்ஸ் 243P to 243ZG அது வரைக்கும். 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி சொல்லக்கூடியது. அதோடைய ஆர்டிக்கல் 243ZH to 243ZT வரைக்கும். 10வது பகுதி ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அதை பற்றி சொல்லக்கூடியது தான் 244 to 244A. பகுதி 11 ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அதோடைய ஆர்டிகல்ஸ் 245 to 263. பகுதி 12 ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ் இதை பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி 12. அதில் ஆர்டிகல்ஸ் 264 to 300A. 300Aன்றது சொத்துரிமை. பகுதி 13 ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் இந்தியா. இந்தியாவுக்குள் நடக்கக்கூடிய வணிகத்திற்கான டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி 13. அதோடைய ஆர்டிக்கல் 301 to 307. பகுதி 14 சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ். சர்வீசஸ் டிஎன்பிஎஸ்சின்னு ஸ்டேட் லெவலில், யூபிஎஸ்சி இந்த மாதிரி சர்வீஸ் கமிஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி 14. அதோடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 308 to 323. பகுதி 14A இது ஒரு சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிபியூனல்ஸை பற்றி சொல்லக்கூடியது. அதோடைய ஆர்டிகல்ஸ் 324A to 324B. பகுதி 15 எலெக்ஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது. 324 to 329A வரைக்கும் இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கு. பகுதி 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கேஸ் கிளாஸஸ் அதோடைய ஆர்டிகல்ஸ் 330 to 342A. பகுதி 17 அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழியை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 17. அதோடைய ஆர்டிகல்ஸ் 343 to 351. பகுதி 18 எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ் 352 to 360. தேசிய நெருக்கடி நிலைகளை பற்றி சொல்லக்கூடியது. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி இது 3 பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பகுதி 18. பகுதி 19 மிசலேனியஸ்
அதோடைய ஆர்டிகல்ஸ் 361 டு 367. பகுதி 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், சட்ட திருத்தங்களை பற்றி கூறக்கூடிய பகுதி 20, ஆர்டிகல் 368. பகுதி 21 டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 21. அதோடைய ஆர்டிகல்ஸ் 369 டு 392. பகுதி 22 ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ், இதை பற்றி சொல்லக்கூடியது தான் கடைசி பகுதி 22, ஆர்டிகல் 393 டு 395. வாங்க ஒரு கிளான்ஸ் இது என்னன்னு பார்த்துடலாம். பகுதிகளுக்கான ஷார்ட்கட்: யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ், யூபி மினிஸ்டர், சைல்டு எஸ்டிஆர், ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட், ஸோ ஒன்லி ஈட் மேகி எஸ் டேஸ்டி ஸ்நாக்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு யூ என்னன்னு பார்த்துருந்தோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸை பற்றி பார்த்துருப்போம். செகண்ட் சி, சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பற்றி பார்த்துருப்போம். மூணாவது பகுதி எஃப் ஃபஸ்ட்டு எஃப் வந்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பற்றி பார்த்துருப்போம். நாலாவது டி, டைரக்ட்லி டி ஃபார் ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி. இந்த டி தான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்கூடாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் 4AF. இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பாலிசிஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் தான் பகுதி 4. இப்போ பகுதி 4AF தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ முதல் வரக்கூடிய எஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, செகண்ட் வரக்கூடிய எஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பகுதி 4A சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம் 1978 கொண்டு வந்தது மூலமாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 5 யூனியன் பற்றி சொல்லக்கூடிய, யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனியனுடைய அந்த பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய இது ஃபுல்லாமே பகுதி 5 யூனியன். ஸ்டேட்ஸ், அடுத்து மாநிலங்களுடைய நிர்வாகம், சட்டமன்றங்களை பற்றி சொல்லக்கூடியது 6வது பகுதி ஸ்டேட்ஸு. 7வது பகுதி நீக்கப்பட்டிருக்கு, அதை விட்டுருங்க. 8 யூ ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸில் அதனுடைய நிர்வாகம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே 8 யூ. அடுத்த பி வந்து பஞ்சாயத் பற்றி சொல்லக்கூடியது தான் பி. அடுத்து எம், முனிசிபாலிட்டிஸ் 9A. அடுத்தது 9B, இதுவும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் சட்ட திருத்தங்கள் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க, அதனால தான் இது 9A 9Bன்னு வந்து வச்சுருக்காங்க. எம் ஃபார் முனிசிபாலிட்டிஸ், சி ஃபார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதை பற்றி சொல்லக்கூடியது சி. அடுத்த எஸ்டி ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை அதோடைய நிர்வாகங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் எஸ்டி. அடுத்தது 11வது ஆர், ரிலேஷன்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரிலேஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. 12 எஃப், ஃப்ரூட்ஸ்னால் எஃப் ஃபார் ஃபினான்ஸு, ட்ரேடு, இந்தியாவிற்குள்ளேயே வணிக சுதந்திரத்திற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த 12வது பகுதிகளில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 12வது பகுதியில் எஃப் ஃபார் ஃபினான்ஸு, டி ஃபார் ட்ரேட், டி ஃபார் ட்ரேடு இந்தியாவிற்குள் நடக்கக்கூடிய வணிக சுதந்திரம். இதுக்கு முன்னாடி பார்த்தது நிதி சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. எஃப் ஃபார் ஃபினான்ஸு, டி ஃபார் ட்ரேடு, எஸ் ஃபார் சர்வீசஸ், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இதை சர்வீஸ் கமிஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது 14வது பகுதி. 14A, டி ஃபார் ட்ரிபியூனல் பற்றி சொல்லக்கூடியது தான் 14A, நீதி பேராயங்களை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து இ ஃபார் எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது தான், தேர்தல்களை பற்றி சொல்லக்கூடியது தான் 15வது பகுதி. அடுத்தது ஸோ ஒன்லி எஸ் ஃபார் ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது தான் எஸ். அடுத்து 17வது பகுதி ஓ ஃபார் அஃபீஷியல் லாங்குவேஜ். அடுத்து 18E, 18வது பகுதி எதை பற்றி சொல்லுதுன்னா எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ். அந்த எமர்ஜென்சி 352 டு 360 பார்த்துருப்போம். நிதி நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, இதை பற்றி சொல்லக்கூடியது தான் 18வது.
அடுத்தது எம் ஃபார் மிசலேனியஸ். அடுத்து 20வது அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து 21 டெம்பரரி, அதை பற்றி சொல்லக்கூடியது 21வது பகுதி. 22வது பகுதி ஷார்ட் டைட்டில், குறுந்தலைப்பு, இதை பற்றி சொல்லக்கூடியது தான் 22வது பகுதி. அட்டவணையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 12 அட்டவணையில் முதல் அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பட்டியல், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே முதல் அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. 2வது அட்டவணையில் குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், இது மாதிரி அவங்களுக்கு உண்டான சேலரிஸ், எமல்யூமெண்ட்ஸ், இதை பற்றிலாம் சொல்லக்கூடியது தான் செகண்டு. 3வது அட்டவணை உறுதிமொழிகள், ஓத், பதவி பிரமாணங்கள், இதை பற்றி சொல்லக்கூடியது தான் 3வது அட்டவணை. 4வது அட்டவணை ராஜ்யசபா சீட் அலோகேஷன், மாநிலங்களவையில் இடஒதுக்கீடு பற்றிய விதிகளை பற்றி சொல்லக்கூடியது. 5வது அட்டவணை ஷெட்யூல்டு ஏரியாஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லக்கூடியது. 6வது அட்டவணை அதே ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஏடிஎம் ஸ்கொயர்டுன்னு பார்த்துருப்போம். அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் ஆகிய 4 பகுதியில் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. 7வது அட்டவணை பட்டியல், அதுதான் 3 எல்லுன்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு எல்லு லிஸ்ட்டு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதை பற்றின அதிகார பகிர்வு தான் இது. அடுத்து 8வது 3 எல்லில் 2வது எல்லு லாங்குவேஜ், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லக்கூடியது தான் 8வது அட்டவணை. தற்போது இந்தியாவில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கொஸ்டின் கூட வரும். 9வது அட்டவணை நிலச்சீர்திருத்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 3வது எல்லு லேண்ட் ரிஃபார்ம். அடுத்தது 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் சொல்லுவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதுதான் 10வது அட்டவணை. 11வது அட்டவணை பஞ்சாயத் பற்றி சொல்லியிருக்கோம். 12வது அட்டவணை நகராட்சிகளுடைய அதிகாரங்கள் மற்றும் அதோடைய பொறுப்புகளை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இந்திய அரசமைப்பு பற்றின ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.